ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 63:1 மற்றும் 2வது வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. 2வது வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பேரிலே நாம் தாகமுள்ளவர்களாய் இருக்கிற பொழுது தேவன் அந்த வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவதிலே முதன்மையானவராய் இருக்கிறார். If you have a hunger for God, God will fulfill according to His will. தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே அவர் நாமத்தின் பேரிலே அவருடைய வார்த்தையின் பேரிலே தாகமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் தயவு செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது மேலோட்டமான ஒரு வாஞ்சை அல்ல, ஒரு தாகம் அல்ல. இட்ஸ் a deeply saturated one. ஆழமாய் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தேவன் பேரிலே வைக்கிற அன்பை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதாய் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் அவ்வளோ வாஞ்சியாய் இருந்து நான் உங்க மகிமையை கண்டு கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். நான் உங்க மகிமையை பார்க்கிறேன் என்று அவன் I am able to see the glory of God. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையானவைகளை, அந்த பெரிய தேவனுடைய பெரிய நன்மைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். காரியங்கள் உங்கள் பக்கமாய் சாத்தியமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் நீங்கள் வாஞ்சையோடு தேவன் பேரிலே தாகமுள்ளவர்களாய் இருங்கள். இந்த நாட்களிலே உலகத்திலே அந்த தாகம், அந்த ஆசை, வாஞ்சை எல்லாம் குழப்பப்பட்டிருக்கிறது. There is no priority for God thing. தேவனுக்கு உண்டானவைகளிலே முதன்மையானதை இல்லாமல் இந்த உலகம் பல ஆசைகள், விருப்பங்கள், வாஞ்சைகள். There are more choices in the world. God is not our first choice. He is not our priority. தேவனுக்கு முதன்மையான இடம் அல்ல, தாகம் இல்லை, வாஞ்சை இல்லை. Let's not lose that. இந்த உலகம் அப்படியே நமக்கு தெரியாமலே இட்ஸ் டைவர்ட்டிங் us. மிக ஜாக்கிரதையாக இருப்போம் அன்பான தேவ பிள்ளையே. ஏசப்பா சொல்றாரு, தாகம் உள்ளவனுக்கு I am there to do everything. ஏசாயா 44:3 சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தாதனத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். There is the blessing of God. உங்களுக்கு தாகம் வாஞ்சை இருக்கிறதா? அந்த மகிமையை நீங்க பார்ப்பீங்க. You will see the blessing. You will say that you are blessed, and you will see you have a great satisfaction in your life. Hallelujah. தாகமுள்ளவர்களாயிருங்கள், அதை வாஞ்சியுங்கள், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, எங்களுக்கு தயவு செய்கிறவரே, நீர் எங்களை அதிகமாய் நேசித்து மேல தாகமாயிருக்கிற என்று சொல்லுகிற அந்த வெளியேறப்பட்ட பாசத்துக்காய், அன்புக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்களும் கூட உன் பேரிலே கலங்கமில்லாத ஒரு வாஞ்சை, அன்பு, தாகத்தை வைத்திட நீர் எங்களுக்கு தயவு செய்ய ராஜா. இந்த உலகம், பிசாசு, மாமிசம் எங்களை ஏமாற்ற பார்க்கிறது. நாங்கள் இந்த சிலுவையின் அன்பை நோக்கி பார்க்கட்டும். உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் அதிகமாக நெருங்கி வர கிருபை செய்வீராக. நீர் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நிச்சயத்திருக்கிறபடினால் நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பித்து உமக்கு நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.